தாயிஃப் நகரத்தில் சுபஹானல்லா அப்துல்லா இப்னு அப்பாஸ் பள்ளிவாசல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் பால் அருந்துவதை போல நான் கனவு கண்டேன், இதுக்கு என்னவாக இருக்கும் பொருள் அப்படின்னு சொல்லி அந்த கனவை பற்றி கேட்குறாங்க. அப்போது முகமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இது வந்து கல்விக்கான அபிவிருத்தி அப்படின்னு அந்த கனவை பற்றி சொல்வது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து துவா செய்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு மார்க்க ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக அப்படின்னு. அந்த துவாவினுடைய விளைவு பிற்காலத்தில் குரானுக்கான விளக்கத்தை தருவதில் மிகச்சிறந்த மார்க்க அறிஞராக திகழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்வின் காலத்துக்கு பின்பாக தாயிஃப்க்கு வந்து இங்கே அவங்க கட்டின பள்ளிவாசல் அப்படிங்கிறதுனால இந்த பள்ளிவாசலுக்கு அவங்களுடைய பெயரை வச்சிருக்கிறாங்க. இங்கே சவுதி அரேபியாவினுடைய ஒரு சிறந்த லைப்ரரி இருக்குது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் அதுக்குள்ளே நிறைய பழமையான பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் இங்கே வச்சு நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. மாஷா அல்லாஹ், கல்வி என்பதற்காக எவ்வளவு தூரம் தேடி இருக்கிறாங்க. மார்க்க கல்வி இல்லை என்றால் இந்த கல்லும் ஒன்று தான், நம்மளும் ஒன்று தான். இந்த மார்க்க கல்வியை தேடி எப்படியெல்லாம் படித்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளும்போது இங்கிருந்து நாமும் துவா செய்கிறோம், யா அல்லாஹ் அன்அம்த அலைஹிம், எது நேர்வழியோ அதை எங்களுக்கு தந்தருள்வாயாக. நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு, சுகதாக்களுக்கு தந்த நேர்வழியை எங்களுக்கு தந்தருள்வாயாக. உலகத்தின் ஆகச்சிறந்த மார்க்க கல்வி ஞானத்தை தந்து அதை பயிற்சி செய்தவர்களாக, பிறருக்கு ஏற்றி வைத்தவர்களாக கலிமாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக. ஆமீன். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவங்க கல்விக்காக எவ்வளவு தேடி இருக்காங்க. ரசூலுல்லாஹ் செஞ்ச துவா முன்னறிவிப்பாகவே அவங்க இவ்வளவு கல்வியானத்தை தேடி வேலை செய்ய போகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் செய்த அறிவிப்பு போல அவங்க செஞ்ச துவா, அந்த துவா பரக்கத்தோடு கூடியவர்கள் இங்கேயே கடைசி காலத்தில் இருந்தார்கள், இங்கேயே மரணித்தார்கள். சுபஹானல்லாஹ். இங்கிருந்து அவங்களுக்கு நம்ம சலாம் சொல்கிறோம். உயர்ந்த இடத்தை இறைவன் அவர்களுக்கு மறுமையில் தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இறைவன் மிகப்பெரியவன். இவற்றையெல்லாம் நேரில் வந்து பார்த்து இந்த வரலாறுகளை கேட்டு உங்களோடு பகிர்ந்து ஒவ்வொரு முறை இவற்றை கேட்கும் போது ஒவ்வொரு புது நியத் வருது. அதெல்லாம் குர்ஆனுடைய முழு தஃப்சீரையும் படிக்கணும், அதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சு கொள்ளணும், அதுக்காக போராடணும், அதுக்காக அதை பயிற்சி செய்வதற்காக போராடணும், அதை ஏற்றி வைக்கிறதுக்காக போராடணும் அப்படிங்கிற நியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கேருந்து வைக்கிறோம். இறைவன் மிகப்பெரியவன். அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான். நிச்சயமாக இந்த துவாவையும் இந்த நியத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். சஹாபாக்கள் எல்லாம் இருந்த இடத்தில் வந்து நின்று நாம் கேட்குறோம், ரசூல்லா கூட எவ்வளவு கனெக்டிவாக இருந்திருப்பாங்க, எவ்வளவு பாசமாக இருந்திருப்பாங்க, ரசூல்லா அவங்களுக்காக துவா செஞ்சாங்க, இந்த துவா பரக்கத்தின் பொருட்டு இந்த உலகத்தில் எவ்வளவு வெளிச்சத்தை விதைத்தார்கள் இஸ்லாத்தின் பெயரால் அப்படிங்கிறத பார்க்கும்போது நாமும் அதை போல் வலிமையான நியத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் சஹாபாக்களினுடைய இடங்களுக்கு வரும்போது இந்த இடங்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வலிமையாக தோன்றக்கூடிய விஷயமாக இருக்குது. படிப்பினைகளை பெற்றுக்கொள்வோம், மறுமையில் வெற்றியாளர்கள் ஆவதற்கான அடுத்தடுத்த படிகளை நோக்கி வல்ல ரஹ்மான் நம்மை நகர்த்துவானாக. ஆமீன். எல்லா புகழும் இறைவனுக்கே. தாயிஃப் நகரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து சோகத்தோடு அமர்ந்திருந்த இடம் என்று இந்த இடத்தை காண்பித்தார்கள். மிகுந்த சிரமப்பட்டு கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு இந்த இடத்திலிருந்து இந்த பதிவை செய்ய நான் முயற்சி செய்கிறேன். வல்ல ரஹ்மான் கண்ணீரை தாண்டி இந்த பதிவை செய்வதற்கு வலிமையை தருகிறது. ரசூலுல்லாஹ்வின் மீது, அவங்களுடைய தியாக வாழ்க்கையின் மீது அளப்பரிய பற்று வச்சுட்டதுனால அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற வரலாற்றை இந்த இடத்துக்கே வந்து பதிவு பண்ணும்போது நம்மால் துன்ப துயரத்தை தாங்க முடியல. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்த அவர்களுடைய சிறிய தந்தை இறந்த பிறகு நம்முடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் தாயிஃப் நகரத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏகத்துவ செய்தியை எடுத்துக்கொண்டு ஏந்தி கொண்டு எவ்வளவு மலைகள் தாண்டி மக்கால இருந்து கிட்டத்தட்ட பயணம் பண்ணி வர்றதுக்கே 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் அந்த காலத்துல எப்படி எந்த வாகனத்தில் பயணப்பட்டு வந்திருப்பார்கள், எவ்வளவு கடினப்பட்டு வந்திருப்பார்கள் அப்படின்னு தெரியல. ரசூலுல்லாஹ் இங்க வர்றாங்க, வந்து தன்னுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட ஏகத்துவ செய்தியை, இறை செய்தியை ஏற்றி வைக்கிறார்கள். அப்படி ஏற்றி வைக்கும் போது கேக்குறாங்க, ரொம்ப கடுமையான சொல்லால ஏசுறாங்க, ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. என்னது, அல்லாஹ்வின் இறை தூதுவர் நீயா? நீ மட்டும் அல்லாஹ்வின் இறை தூதர்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் காபத்துல்லாஹ்வுடைய திரையை கிழிச்சிருவேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு உறவினர். இன்னொரு உறவினர் சொல்றாங்க, ஏன் அல்லாஹ் உன்னை விட்டா வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு இன்னொரு உறவினர் சொல்றாங்க. இந்த கடினங்களை எல்லாம் தாண்டி போறாங்க. அந்த திராட்சை தோட்டத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் சில திராட்சைகளை கேட்கிறாங்க. அந்த பணியாளரும் ரசூலுல்லாஹ்வுக்கு சில திராட்சைகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த திராட்சைகளை பிஸ்மில்லாஹ் என்று சொல்லிவிட்டு சாப்பிடும் போது, என்ன நீங்க பிஸ்மில்லாஹ் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிற போது, ஆமா இறைவனின் திருப்பெயரால் சொல்லிட்டு தான் நான் இந்த திராட்சைகளை சாப்பிடுகிறேன் அப்படின்னு ஏகத்துவ செய்தியை எடுத்து வைக்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற செய்தியை ஏற்றி வைக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய நபிமார்களின் முன்னோர்களை பற்றிய யூனுஸ் நபியை பற்றிய செய்திகளை ஏற்றி வைக்கும் போது, உங்களுக்கு எப்படி யூனுஸ் நபியை பற்றி தெரிந்தது என்று கேட்கிறார்கள். முன்னோர்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அந்த திராட்சை தோட்டத்தில் இருந்த பணியாளர் கை கால்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அத்தனை இடங்களையும் ஊத்துறாங்க.
அப்படி இருக்கும்போது அந்த முதலாளி கேக்குறாங்க, இதெல்லாம் செய்யறே, இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக இல்லையான்னு கேட்கும்போது, இல்லை இந்த உலகத்தில் இவரை விட சிறந்த மனிதர் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிறைய திராட்சை தோட்டத்தினுடைய ஏழைகள் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை பார்த்துட்டு இப்படியே விட்டா இது செய்வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்த குழந்தைகளை அண்ணால் அடித்து ரசூலுல்லாஹை அங்கிருந்து துரத்துகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. கல்லால் அடித்து உடல் முழுக ரத்தம் சிந்தி ரொம்ப கடினப்பட்டு ரசூலுல்லாஹினுடைய இந்த வாழ்க்கையை யோசிக்கும் போது பைத்தியம்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு மோசமாக ஏச முடியுமோ அவ்வளவு பேசிட்டாங்க. கல்லால் அடிச்சிருக்காங்க, உடலெல்லாம் இரத்த காயங்களோடு இந்த இடத்தில் இந்த கல்லில் அமர்ந்தார்கள் என்று இங்க இருக்கிறவர்கள் குறிப்பு சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி ரொம்ப சோகமான முகத்தோடு இங்க உட்கார்ந்தாங்கன்னு சொல்றாங்க. இன்றைக்கு நம்ம இதை முகர்ந்து பார்க்கும் போதும் அவ்வளவு நறுமணமான வாசனை வருது. ரசூலுல்லாஹ்வினுடைய வியர்வை கூட கஸ்தூரி மனம் கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறார்களே. அல்லாஹ் என்றைக்கு எங்கள் ரசூலை நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை தவிர்க்க முடியாமல் இந்த இடத்துல கண்ணீரை கட்டுப்படுத்தி எப்படிதான் பேச முடியுது. அப்ப மலக்குகள் கேட்கிறாங்க, அல்லாஹ் இந்த கவலை, இந்த சோகத்தை பார்த்து அல்லாஹ் கவலைப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மலக்குகள் கேட்டாங்களாம், ரசூலுல்லாஹ் நீங்க சொல்லுங்க, இந்த 2 மலைகளுக்கும் நடுவுல வச்சு இந்த ஊரை நசுக்கி தள்ளிடுவோம் அப்படின்னு மலக்குகள் கேட்டாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இல்லை, பாவிகள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டுமாக. இந்த சந்ததியினர் இல்லை என்றாலும் இவர்களுடைய அடுத்த சந்ததியினர் இஸ்லாத்தை ஏற்று வளர்க்கக்கூடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தாயிப் நகரத்துக்குள்ள வரும்போது எத்தனை பள்ளிவாசல்கள், எத்தனை இபாதத்துகள், எத்தனை ரசூலுல்லாஹ்வினுடைய ஃபாலோயர்ஸ், இவ்வளவு பெரிய கூட்டம் தாயிப் நகரம் முழுவதுமாக ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் படிப்பினைகளாக இருக்கு. இன்னைக்கு நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கோம், வேளை தொழுகை செய்யறோம், நம்ம ஒரு நாள் மரணிப்போம், நிறைய நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்று ரசூலுல்லாஹ்வினுடைய உம்மத் என்ற காரணத்தினாலேயே நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மேலான சுவனத்தில் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்கிற பாக்கியத்தை கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்காக ரசூலுல்லாஹ் தாங்கிய துன்பங்கள், வாங்கிய அடிகள் இவ்வளவு வலிச்சிருக்கும். அந்த காயங்கள்லாம் தாயிப் நகரத்தில் வாங்கிய அந்த காயங்களினுடைய தழும்புகள் என்றெல்லாம் செய்திகளை படித்திருக்கிறோமே. அந்த இடம் ரசூலுல்லாஹ் கலங்கிய இந்த இடத்திலிருந்து நான் துவா கேட்கிறேன், யா அல்லாஹ், நாங்களும் இன்றைக்கு எத்தனையோ புறக்கணிப்புகளுக்கு நடுவில், எத்தனையோ வழிகளுக்கு நடுவில், எத்தனையோ கல்லடிகளுக்கு நடுவில், எத்தனையோ வீடுகள் இடிக்கப்பட்ட இடத்தில் இருந்துதான் இங்கே வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அழுது துவா கேட்ட இந்த இடத்திலிருந்து துவாக்கள் கேட்கிறோம். எங்கள் கரங்களை நீ வலிமைப்படுத்தி தருவாயாக, ரசூலுல்லாஹ்வினுடைய உம்மத்துக்களின் கரங்களை வலிமைப்படுத்தி தருவாயாக. அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு மேலான மார்க்கத்தை ஏற்றி வைக்கிற, ஈமானை வலிமைப்படுத்திக் கொள்கிற எங்கள் கரங்களின் வலிமையை ஏற்படுத்தி தருவாயாக. அல்லாஹ், எங்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய உம்மத்துக்கள் நிச்சயமாக ஈமானை பலப்படுத்தி இதயத்தை விசாலப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற வேண்டும், அதற்கு உன் பாக்கியத்தை தர வேண்டும். இந்த ரமலான் கடைசி பத்தில் கேட்கிற ரசூலுல்லாஹ்வின் வேதனை நிறைந்த துஆக்கள் கபூலாகி இந்த இடத்திலிருந்து கேட்கிறோம். எங்கள் நாட்டின் இஸ்லாமியர்களின் கரங்களை வலிமைப்படுத்தி தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.